ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹிட் கம்பெனியோட ஒரு கொசு பேட்டை பற்றி தான். இந்த பேட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாரு. இவர் ஆல்ரெடி வெளியில் கொடுத்து பேட்ரி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. பேட்ரி சேஞ்ச் பண்ணதுக்கு 1 மந்த் தான் வந்து அதுக்கப்புறம் அதை லைஃப் நிற்கலை. அந்த 1 மந்த்துக்குள்ளேயே வந்து பேட்டரியில் வந்து சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிது. யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு 1 ஹவர் இருந்துச்சு, அது 1/2 ஹவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுச்சு. இப்போ சுத்தமாக சார்ஜும் ஏறலை, ஆனும் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. இந்த பேட்டை வந்து நம்ம லைஃப் டைமாக நல்ல ஒரு ரீசார்ஜபிளான பேட்டரியை போட்டு ரொம்ப லாங் டைம் யூஸ் பண்ணுற மாதிரியும், ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் கண்டினியூவாக யூஸ் பண்ணுற மாதிரியும், அதே டைமையும் நல்ல ஒரு லாங் லைஃப் பேட்டரியை நம்ம போடலான்ட்டு இப்போ முடிவு எடுத்துருக்கோம். அதனால் லித்தியம் அயன் பேட்டரி போடலான்ட்டு பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கு முன்னாடி இதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதோட பேட்டரி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 4 வோல்ட் பேட்டரி. இது ரொம்பவே மில்லி ஆம்பியர் கம்மியான பேட்டரி தான் போட்டிருக்காங்க. 400 மில்லி ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. 400 மில்லி ஆம்பியர்லாம் ரொம்பவே கம்மி. இதில் வர்றது ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து இதில் லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 3000 மில்லி ஆம்பியர், அவங்களுக்கு 4.2 வோல்டேஜ் வரைக்கும் இருக்கும். இதில் இருக்க பிஎம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒர்க் ஆகலை. வோல்டேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக ட்ராப் ஆகுது நம்ம செக் பண்ணதில். அதனால இந்த பிஎம்எஸை விட்டுட்டு பேட்ரி லைன் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக மொஸ்கிட்டோவில் இந்த சார்ஜ் ஏசியாக இருந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுற இந்த செக்ஷன் வந்து இதில் ஃபால்ட்டாக இருக்குது. வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா 200 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் 400 200 அப்படியே மாறி மாறி வரதுனால நம்ம இதோட செக்ஷனை அப்படியே விட்டுட்டு ஏசி செக்ஷனை இது இந்த மொஸ்கிட்டோவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த வோல்டேஜ் ஹையராக கன்வெர்ட் பண்ணக்கூடிய செக்ஷன் நல்லா இருக்குது. அதனால் நம்ம இந்த செக்ஷனை அப்படியே டோட்டலாக விட்டுட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரி ப்ளஸ் லித்தியம் அயன் சார்ஜரை யூஸ் பண்ணி தான் இதை நம்ம பண்ண போகிறோம். அவர் வந்து கொஞ்சம் காமன் பின்னாக கேட்டிருந்தார். அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா சி டைப் பின்னை வந்து நம்ம இதில் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். சி டைப் பின்னு வரக்கூடிய லித்தியம் சார்ஜரை போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ரி பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டாவது லாங் லைஃப்பும் நல்லாயிருக்கும். பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ இதை சார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெட் கலர் லைட் எரியும், ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா ப்ளூ கலர் லைட் எரியும். இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அவருக்கு நம்ம இந்த பேட்டை கொடுத்து அவர் ஒரு 4 டேஸ் கிட்ட யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் நம்ம ஃபீட்பேக் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை மேலும் இது போல் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.